ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா மத்தியானம் மட்டன் குழம்பு வச்சு மதுரை ஸ்டைலில் கோலா உருண்டை பொரிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண போகிறேன். நான் கொத்தி வாங்கிட்டு வர சொல்ல எலும்பு கறிமா தான் வாங்கிட்டு வர சொன்னேன், குழம்பு வச்சு வறுத்தலாம் அப்படின்ட்டு. திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, கோலா உருண்டை உருட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கறி வறுக்கிற கறியில் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன கறியாக எடுத்து வச்சுட்டு எலும்புல இருந்த கறியும் எடுத்து கட் பண்ணி ஒரு 150 கறிக்கான குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்வேன். எப்போயா திடீர்னு கோலா உருண்டை சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம கறி வாங்கிட்டு வந்துட்டு அதுலேருந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு டக்குன்னு பிளெண்ட் பண்ணி ஒரு 10 உருண்டை டக்குன்னு போட்டு எடுத்துருவேன். நீங்களும் அது மாதிரி செய்யலாம். ஏன்னா கொத்தி தான் வாங்கிட்டு வரணும் கிடையாது, மிக்சியில் ஓட்டினா ஓட்டிட போகுது. அதனால கட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இந்த மதுரை கோலா உருண்டை பொரிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். நான் குழம்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொன்னது வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சிருப்பேன். அந்த வீடியோ என்ன போய் பாருங்க. இது மதுரை ஸ்டைலில் நம்ம கோலா உருண்டை பொரிக்க போகிறோம். பொரிக்கலாமா? இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சோம்பு நுணுக்குன சோம்பு தான் ஃபஸ்ட்டு போடுறேன். முழு சோம்பாக போட்டால் நம்ம கறி அரைக்கும் போது அது சரியாக மசிய மாட்டேங்குது. அடுத்தது 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் முழு கொத்தமல்லி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு. ஏன்னா நான் கொஞ்சமாக தானே செய்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன் எல்லாமே. இப்போ ஒரு 6 வரமிளகா போடுறேன். இதை நல்லா வறுக்கணும். ரொம்ப செவந்துடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. அப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு. ரொம்ப ஹெவியாக இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காததுனால நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்க சின்ன வெங்காயம். இப்போ ஒரு 6-7 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம மிளகா போட்டு அரைக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூள். இதை போட்ட உடனே நம்ம கறியை போட்டுடணும், ஏன்னா கருகிடும். நான் இரும்பு கடாயை வேற யூஸ் பண்ணுறேன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் உடனே போட்டுருவேன் கறியை. கறியை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு தகுந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன், இந்த மட்டனுக்கு தகுந்த மாதிரி. அப்புறமே அரைக்கும் போது கூட இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, ஏன்னா மட்டன்லேயே தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் அது வெந்துடும். நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டாலே வெந்துடும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில், ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குல்ல, அதனால நான் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கைமா மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போதும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மட்டன் சுக்கா மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இந்த மிளகாலாம் இந்த திப்பி திப்பியாக தெரிஞ்சாதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம அரைக்கக்கூடாது. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் போட்டுரும். இப்போ பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் நிறைய அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கம்மியாக போட்டாலும் நல்லா இருக்காது, நிறைய போட்டாலும் நல்லா இருக்காது.
இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. ஏன்னா முதல் வந்து நம்ம அரை ஸ்பூன் தானே போட்டோம். இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலை மாவு போடுறோம்ல, அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பொட்டுக்கடலை மாவு போயிடுச்சுன்னா பழமாக வந்துடும், அதுக்காக தான். இப்போ வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அந்த வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய். உருண்டை வந்து நல்லா ஷேப்பாக வரும். சில பேர் முட்டை சேர்ப்பாங்க, நான் அதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்ட வேண்டியதான். உப்புலாம் செக் பண்ணியாச்சு. ஓகேவா, நம்ம கோலா உருண்டைக்கு மாவு தயாராகிடுச்சு. பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். உருண்டை வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா உருண்டெல்லாம் கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே கறி வேக வச்ச கறி தானே, அதனால் வந்து ரொம்ப நேரம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது எண்ணெய் தொட்டு கூட உருட்டலாம். நான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி இருக்கிறனால எனக்கு எண்ணெய் நிறையா இருக்குது. அப்படிங்களா? ஓகே, இதுமாரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துருவோம். உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா எண்ணெய் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு போடணும். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. இதுவே கொஞ்சம் கூட காஞ்சிருச்சு, நான் அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஒன்று கூட நல்லா பாலம் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு பாருங்க, அதுதான் மெயின். ஓகே, நம்ம மதுரை கோலா உருண்டை ரெடி. பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, ரவுண்ட் ரவுண்டாக. இது மாதிரி தான் இருக்கணும், உடையாமல் பாலம் இல்லாமல் நல்லா இருக்குது. இது வந்து சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து எங்களுக்கு மட்டும் வச்சுருக்கோம். பசங்க வந்தோடனே திருப்பி போட்டு கொஞ்சம் வறுத்து கொடுத்துருவேன். இந்த ஒரு உருண்டையை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலா உருண்டை ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய பழைய வீடியோலாம் பாருங்கள். நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் சமையல் தான் சமைச்சு போட்டுட்ருக்கேன். இது வந்து மதுரை ஸ்டைல், இது எங்கள் ஊர் ஸ்டைலில். எங்கள் ஊர் வந்து கும்பகோணம் ஸ்டைல் சமையலும் போட்டிருக்கேன். நான் சில மற்ற ஊர் சமையலும் 1-2 போடுவேன். இனிமேல் நிறைய வீடியோஸ் போட போகிறேன், பாருங்கள் கண்டினியூவாக. எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.